Guys, this is Yokesh. Welcome to Yokesh University. இன்னைக்கு இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to use MT4 and MT5. ஸோ இந்த MT4 MT5 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுனால நம்மளுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு broker இருப்பாங்க. அந்த broker கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஒரு டுட்டோரியல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து MT4 MT5 யூஸ் பண்ணுறது. பெட்டர் ரெண்டுமே ஒன்று தான். MT4 கொஞ்சம் பழசு, MT5 கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். நம்ம வந்து MT5 தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். MT5 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ இது மொபைல் வெர்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும், இதில் எப்படி பேஸ்லாம் ஆட் பண்ணணும், இந்த வேல்யூஸ்லாம் என்ன, மார்ஜின், ஃப்ரீ மார்ஜின் இதெல்லாம் நம்ம தனியாக வரதுக்கு முன்னாடி பேசிக்காக இதை பார்த்துறேன். எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்லாம் வந்து பார்க்கணும், அந்த லாட்லாம் எங்கே இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோ பண்ணுறோம். கண்டிப்பாக ஆண்ட்ராய்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்கிட்ட ஐஃபோன் தான் இருக்குது கேஸ். நான் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் போகிறேன். பட் வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அவங்க நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேயா, ஸோ எப்படி வந்து பேஸ் ஆட் பண்ணணும், என்னென்ன ஸ்ப்ரெட் இருக்குது, ஸ்ப்ரெட்னா என்ன, எப்படி வந்து ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸாம்பிளுக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும், ஹிஸ்ட்ரிலாம் எதுக்கு இருக்குது, லைக் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணோம், எவ்வளோ வித்ரா பண்ணணும், அந்த ஹிஸ்ட்ரிலாம் எப்படி பார்க்கணும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். லெட்ஸ் கோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி வந்து MT5 வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் இல்லை ஆப் ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. MT5 சர்ச் பண்ணிட்டு அவர் MT5 சர்ச் பண்ணாலும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் என்ன பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சு எனக்கு ஓப்பன் காமிக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கர் கண்டிப்பாகவே தேவை. அது இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரோக்கரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் மார்க்கெட். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரிஸ்க் இருக்குது, ஓகே ஃபைன். பட் இந்த ப்ரோக்கர் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது. நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா இன்கேஸ் ஃபர்தர் உங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் என்னோட மேனேஜர்கிட்ட சொல்லி காண்டாக்ட் பண்ண சொல்லுவேன். இல்லை மேனேஜர் நம்பரே நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் இதில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணால் டேரெக்டாக ஏதாவது ப்ராப்ளம் டேரெக்டாக என்னோட மேனேஜர்கிட்ட பேசலாம். ஈ வில் ஹெல்ப் யூ அவுட் ஃபார் தி இஷ்யூஸ். ஓகே, ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ரீட் ஆகிட் ஆகும். மேபி நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணலாம், ஒரு லேப் யூஸ் பண்ணலாம், மேபி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இருந்து கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம லிங்க் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுனால கீழே வந்து பார்ட்னர் கோட் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை, அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த கண்டென்ட் சூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்தியான்னு சூஸ் பண்ணிங்க. அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி அதில் பாஸ்வேர்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் ஆகிடும். சைன் அப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் வெரிஃபிகேஷன் அதுக்கு நம்ம தனியாக வந்து பார்க்கலாம். ஒரு வீடியோவாக எப்படி டெபாசிட் பண்ணணும், எப்படி ரியல் மணியில் வித்ட்ரா பண்ணணும், எப்படி ரியல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதை நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் மட்டும் சும்மா அப்படி கிரியேட் பண்ணிக்கேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒரு ஆப் சொல்ல இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் மார்க்கெட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், டெமோ அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் மேலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களா, ரியல் டெமோ 2 ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் பிசியில் பண்ணாலும் சரி சேம் தான். இந்த இடத்துல டெமோ இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெமோ கொஞ்சம் கிரியேட் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம கற்றுக்க முடியல. இது ஒரு ஃப்ரீ ஆஃப் மணி டெமோ, உங்களாவே தெரியும். ஸோ இப்போ நியூ வந்து கொடுக்குறேன். நியூ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரியல் அக்கௌண்ட் டெமோ அக்கௌண்ட் இருக்கும். டெமோ அக்கௌண்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா 5 சூஸ் பண்ணுங்கள். 5 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அக்கௌண்ட் இல்லை ஸ்டாண்டர்ட். இனிமே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் மோஸ்ட்டாக அதை சூஸ் பண்ணுவோம் ரியல் அக்கௌண்ட்டில். ப்ரோ அக்கௌண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் லெவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1000 இது அப்படியே கொடுத்துக்குங்க. உங்களுடைய USD பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 சும்மா கொடுத்துங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம், அது வரும். அதான் ட்ரேடிங் பாஸ்வேர்ட், அதாவது நம்ம லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு வந்து ரொம்ப முக்கியம் கைஸ். ஸோ பாஸ்வேர்டு வந்து என்ன போடுறோம்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் YOKESH யோகேஷ் @000. ஸோ 3 0 வந்து போடுறோம். ஓகே, ஸோ கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறேன். அதனால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதான் உங்கள் அக்கௌண்ட் நம்பர். நீங்கள் பார்த்துங்க 200062 இருக்குல்ல, கீழே சர்வர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் மார்க்கெட் டெமோன்னு. இப்போ மேலே இருக்கிறது உங்கள் அக்கௌண்ட் நம்பர். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் இந்த சர்வரில். ஓகே, ஸோ அப்படி தான் அப்போ தான் உங்களால் வந்து ட்ரேடே பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெட்டா 5 வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம்ல. 5 ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் கம்பெனியாக சர்வர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் நேம் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஜஸ்ட் மார்க்கெட் ஜஸ்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்டிடி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் காமிக்குது பாருங்கள். சர்வர் மேலே காமிக்குதா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெமோ சர்வர் சூஸ் பண்ணுங்கள். மேலே இங்கே பாருங்கள், ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணது டெமோ சர்வர். ஓகே, ஸோ டெமோன்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து போடணும். லாகின் இருக்குல்ல, அப்போ அங்கே வந்து இந்த நம்பர் போடணும். 2000 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 624542. ஓகே, 624542 போட்டு இங்கே நம்ம பாஸ்வேர்ட் போடணும். போட்டோம் பார்த்தீங்களா, யோகேஷ் YOKESH
@000. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பாஸ்வேர்ட் கொடுத்து டன்னு கொடுத்தோம்னா லாகின் ஆகிடும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எஸ், லாகின் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம பேலன்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு. டெமோ பேலன்ஸ் $2000. ஓகேயா? இது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரேடும் கொடுத்துக்கிறோம் அழுத்திக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து தெரியாமல் கொடுத்துட்டீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்டு இதை காமிக்கும் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை நீங்கள் மறந்துட்டீங்க இல்லை பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு. இதை கிளிக் பண்ணி வந்து கீழே பாருங்கள் சேஞ்ச் ட்ரேடிங் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா? சேஞ்ச் ட்ரேடிங் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சர்வர் அக்கௌண்ட் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம மெட்டல் 5 வந்து போயாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பேலன்ஸ், ஈக்விட்டி, ஃப்ரீ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ரைட், ஓகே. இப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹிஸ்ட்ரினா வந்து நம்ம எவ்வளோ காசு டெபாசிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து ப்ரோக்கர் கமிஷன் போயிருக்கு, நம்ம லாட் ட்ரேட் பண்ண முடியுமா, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ன, நம்ம 6 மாதத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், 1 வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், 3 மாதத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z வந்துடும். கஷ்டமாக கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டேட்டில் நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருந்தேன், இந்த டேட்டில் நான் எவ்வளோ வித்ரா பண்ணியிருந்தேன், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா A to Z இருக்கிறது அந்த ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த ஆர்டரு, ட்ரேட் பண்ண இடம், ஸ்டாப் லாஸ் ஆனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்கும் அக்கௌண்ட் ட்ரெயில் அக்கௌண்ட்டா இல்லை டெமோ அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஜஸ்ட் மார்க்கெட் டெமோன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா செட்டிங்ஸில். இந்த இடத்துல ஜஸ்ட் மார்க்கெட் ட்ரேட் இருந்தால் அது வந்து ரியல் அக்கௌண்ட், இந்த இடத்துல டெமோ அக்கௌண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் போகலாம். சார்ட்டு போனீங்கன்னா சேம் லைக் நம்ம இப்போ ட்ரேடிங் வியூ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சார்ட் இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஐ திங்க் நான் ட்ரேட்ஸ் வந்து போட முடியாது நினைக்கிறேன். இது மூலியமாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன வேல்யூ, ரைட் சைடில் இருக்கிறது வந்து ப்ரைஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சம் டூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம மேபி ஃபியூச்சர் டெக்னிக்கில் படிப்போம், அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட், ரெசிஸ்டன்ட்டு, ட்ரெண்ட் லைன் அந்த மாதிரி டூல்ஸாக வச்சு நீங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு ட்ரேட் எடுக்கலாம். என்னோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த இடத்துல மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பை லிமிட், செல் ஸ்டாப், செல் லிமிட். இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் கீஸ். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணலாம். இப்போ வால்யூம் இருக்குல்ல, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் போட்டு நம்ம செல் பண்ணலாம், பை பண்ணலாம். இந்த H4லாம் என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா மினிட் 1 இதெல்லாம் டைம் ஃப்ரேம். ஸோ எல்லாமே வந்து டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அந்த சைட் போகவே தேவையில்லை. அப்புறம் மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா QOTS இருக்குது பார்த்தீங்களா, QUOTES. இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பேர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மோட். மேலே டாப் லெஃப்ட் கார்னர் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் குரூப் பண்ணிக்கலாம். நான் வந்து டெலிட் பண்ணி காமிக்கிறேன் எல்லாத்தையும். எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பேர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு ஆட் பண்ண போகிறோம். XAU USD வந்து கோல்டு. இப்போ எக்ஸாம்பிள் பிட்காயின்னா BTC அப்படின்னு போட்டால் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போச்சு, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா ஃபுல் நம்மளுக்கு பிடிச்ச பேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுன்னு காட்டும். இப்போ XAUSD இருக்கா, இங்கே பாருங்கள் 2747 இருக்குது. BTC USD இருக்கா 67,000 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆடு கேட் பாருங்கள் 0.9174. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா யூரோ USD பாருங்கள். இதுவும் ட்ரேடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ப்ரைஸ் இருக்குமா அவ்வளோ கேட்டிங்கன்னா எஸ், பேஸ்ட் ஆன் ப்ரோக்கர், பட் பெருசாக வித்தியாசமாக இருக்குது. இப்போ யூரோ USD பாருங்கள் 1.07. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் கொடுத்தா இதோட சார்ட் வந்துடும். ஓகே, ட்ரேடிங் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஒன்றும் நீங்கள் இது பண்ணிக்க அவசியம் கிடையாது. இன்கேஸ் என்ன கேஸ்ல உங்களுக்கு சார்ட் வந்து ப்ளெயினாக ஒயிட் அழகாக இருக்குது, எனக்கு அப்படி இல்லைன்னு நினைப்பீங்க, நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சார்ட்ஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, டன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரேட் போட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பிட்காயின் போட்டு பார்க்கலாம். ஓகே, பிட்காயின் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், சார்ட் கொடுக்க போகிறோம். சார்ட் கொடுத்தா இதெல்லாம் வந்துச்சா. இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பை போடுறேன். மேலே பை செல் 2 ஆப்ஷன் இருக்கா. பை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஒரே கிளிக்கில் எடுத்தனா வந்து இந்த ட்ரேட் வந்து விழுந்துடும். ஓகே, ஸோ பை வந்து கொடுக்குறேன். பை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து காமிக்குது. நான் ஒரு லாட் வந்து பை போட்டிருக்கேன் தெரியுதா. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் இப்போ இது கீழே போகக்கூடாது செட் பண்ணால், இது கீழே போச்சுன்னா நீங்கள் லெஃப்ட்டில் காமிக்குது பாருங்கள் $1257 வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து 67,000 பை பண்ணியிருக்கோம். 65,404 வந்தால் நம்மளுக்கு வந்து $1657. ஓகே, எனக்கு இது லாஸ் ஆனால் பரவாயில்ல சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் நம்ம பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாட் 300-400 இருக்கும். ஓகே, ஃபைன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் நம்ம செட் பண்ணி விடலாம். இப்போ இந்த ட்ரேடுக்கு வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு டிபி இருக்குல்ல, டிபி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் போதும். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி விட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் அது கீழே போச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகும், மேலே போச்சுன்னா உங்கள் டார்கெட் அடிச்சிடும். ஓகே, இப்போ நீங்கள் எடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் பார்த்தீங்களா இந்த இடத்துல காமிக்கும். இப்போ மேலே இருக்கிறது வந்து பேலன்ஸ் ஆகும். டோட்டல் பேலன்ஸ் வந்து $2,000. ஓகே, இப்போ ஈக்குவிட்டினா என்னன்னா இப்போ வந்து நம்மளுக்கு மேலே வந்து $28 மைனஸில் போகுது. ஓகேயா, அதுதான் அந்த ஈக்விட்டியும் காட்டும். இப்போ $2,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $28 மைனஸ் போச்சுன்னா மிச்சம் $1,970.
மார்ஜின் என்னன்னா இந்த ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ மார்ஜின் வந்து நான் கொடுக்குறேன்னு இருக்கும். இப்போ $134 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் வந்து எடுத்துக்கிச்சு. அதாவது உங்கள்கிட்ட இருக்க $2000 பேலன்ஸில் $130 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடுக்காக எடுத்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்னொரு லாட் ஆட் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். இப்போ நான் இன்னொரு லாட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 238 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாட் அதிகமாக ஆட் பண்ணால் மார்ஜின் வந்து எடுத்துக்கும். நீங்கள் அதிகமாக ட்ரேட்ஸ் எடுக்க முடியாது. உங்கள் லெவரேஜ் பொறுத்து இருக்குது. லெவரேஜ் மீன்ஸ் நீங்கள் இப்போ கம்மியான லெவல் வச்சிங்கன்னா கம்மியான ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். அதிகமாக லெவல் வச்சிங்கன்னா அதிகமான லாட்ஸ் இருக்கலாம். பட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. எப்பயுமே கோ வித் லோ ரிஸ்க். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். இது நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க வச்சுக்கலாம். காமிக்கும் மாடிஃபை பொசிஷன் இருக்கா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், டார்கெட் ப்ரைஸ் போட்டுக்கலாம், போட்டு வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளோஸ் பொசிஷன் கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து காமிக்குது பார்த்தீங்களா, க்ளோஸ் பை 1 லாட் பை வித் லாஸ். இப்போ 34 லாஸ் பண்ண மாதிரி கேட்குது. லாஸ் பண்ணி க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸும் ஆகிடும். இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு லாஸ் ஆகி போச்சா. இப்போ நீங்கள் பல்காக வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லாட்டு போடுறேன். ஓகேங்களா, ஒரு 4-5 லாட்டு போடுறேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக லாட்டு போட்டு வச்சுருக்கேன். ஓகேயா, எனக்கு இப்போ மைனஸில் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா போயிட்டு வந்து க்ளோஸ் பண்ண முடியாது இல்லை யோகேஷ் ப்ரோ. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஃபுல் ஹோல்டு பண்ணிங்கன்னா இங்கே பல்க் ஆப்ரேஷன் இருக்குல்ல, இந்த பல்க் ஆப்ரேஷன் கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆல் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதே கொடுங்க. க்ளோஸ் லூசிங் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா மைனஸில் இருக்கிறது மட்டும் க்ளோஸ் ஆகும். இன்கேஸ் ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஓகே ஃபைன், எனக்கு மைனஸ் ஆகிற மட்டும் க்ளோஸ் பண்ணால் அது மட்டும் க்ளோஸ் ஆகும். அப்புறம் பை பொசிஷன் க்ளோஸ் பண்ணால் அது எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல் ட்ரேட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ஆல் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்மகிட்ட வந்து $2000 பேலன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1820 தான் இருக்குது. $180 வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்காகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ணது $2000 இங்கே இருக்கா. நம்ம பை எடுத்தோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பை எடுத்தோம், க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த 67,049 வந்து பார்த்தீங்கன்னா பை எடுத்திருந்தோம். 67,035 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஆர்டர் பக்கத்துலேயே பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த வேல்யூ, ரைட் சைடில் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பாருங்களேன். இந்த ஆர்டர் பாருங்கள். இந்த ஆர்டர் வந்து 67,066 வந்து பை எடுத்திருக்கோம். 67,032 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கு மட்டும் $35 வந்து லாஸ். ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கும் வந்து லாஸஸ் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ கீழே காமிது பார்த்தீங்களா, நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட் $2,000, ப்ராஃபிட் -$179 கம்மி தான். ஸோ அது நீங்கள் லாஸ் பண்ணது. ஓகே, இப்போ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 1820. இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை ட்ரேட்ஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து செல் போடுறேன், ஃபுல்லாக செல் போட்டு வச்சுருக்கேன்னா இப்போ எனக்கு செல் போட்டோடனே ஓகே உனக்கு எப்படி மைனஸில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய ஸ்ப்ரெட்டு. ஸோ இதெல்லாம் ப்ரோக்கர் சம்பாதிப்பாங்க, அப்கமிங் டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு டார்கெட் செட் பண்ணி வைக்கலாம். சேம் அப்படியே ஆப்போசிட். ஸோ எஸ்எல்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே போனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதுக்கு நீங்கள் ஒரு இதுக்கும் செட் பண்ணணும். நீங்கள் இதுமாதிரி நிறைய ஆர்டர் எடுத்தீங்க, ஒரே ஆர்டர் எடுத்தால் பிரச்சனை கிடையாது. ஓகே, டார்கெட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஃபிட்டில் போகுது. இப்போ ப்ளூ கலரில் மாறிச்சுன்னா ப்ராஃபிட்டு, ரெட் கலர் மாறிச்சுன்னா லாஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $48 வந்து ப்ராஃபிட்டில் போயிருக்கா. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஆப்ரேஷன் அதுக்குள்ளே பாருங்கள், அதுக்குள்ளே மைனஸ் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்படியா மூவ்மெண்ட் ஆகும் ரொம்ப அதிகமாக. ரியல் மணிலாம் போட்டு டக்குன்னு காலி ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது பெட்ரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் ஆல் பொசிஷன் கொடுக்குறோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் தான் க்ளோஸ் பண்ணோம். இப்போ நம்ம பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $200 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ். ஸோ இதுதான் கைஸ் MT4 MT5 இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அனலைஸ் சும்மா என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒரு பேரை ஆட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லா பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணி பார்த்துட்டு சும்மா ட்ரேட் பண்ணி பாருங்கள். சும்மா வந்து ஒரு லாட் போட்டு பாருங்கள். 0.01 லாட் போட்டு பாருங்கள். இந்த லாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த பேலன்ஸ், ஈக்விட்டி, ஃபீடிங் மார்ஜின் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் கிளாஸில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா, ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஐ ஹோப் உங்களுக்கு எஸ் டவுட்ஸ் தான் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் என்ன பர்சனலாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆன் Instagram. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் மற்ற 5 பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் எதுவும் நோண்டணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட் பண்ணிங்க. சேம் நீங்கள் ரியல் அக்கௌண்ட் கேட் பண்ணால் இதே ப்ராசஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு நீயும் கொடுத்துட்டு ரியல் அக்கௌண்ட் கேட் பண்ணால் கிரியேட் ரியல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணுறதை விட ப்ரோ சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் $100 டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் $100 கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டே எடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு லெவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1000 வச்சுருக்கீங்க இப்போதைக்கு. ஓகே, அண்ட் தென் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அகைன் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு வந்து மெட்டர் ஃபைலை வந்து போட்டு லாகின் பண்ணும். ஸோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைவ்னு கிளிக் பண்ணி அக்கௌண்ட் லாகின் டீடைல்ஸ் போட்டு பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஐ ஹோப் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா லெட் மீ நோ. ஓகே.
ஸோ ஃபைன் கைஸ். ஸோ MT4 MT5 பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி MT5 நம்ம வந்து ஷோ பண்ணிட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லெசன் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை அடுத்த லெசனில் சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பை.